கிங்ஸ்டன் ஜமைக்கா கரீபியன் தீவுகளை கடந்து வந்த மெலிசா புயல் ஜமைக்கா வரலாற்றிலேயே மிக மோசமான சக்தி வாய்ந்த 5ஆம் வகை புயலாக பதிவாகியுள்ளது. இந்த பேரிடர் ஜமைக்கா மற்றும் ஹைட்டி நாடுகளில் குறைந்தது 50 உயிரிழப்புகளுக்கு காரணமாகியுள்ளது. புயலின் தாக்கத்தில் பிளாக் ரிவர் நகரில் உள்ள கட்டடங்களில் 90 விழுக்காடு வரை கூரைகள் பறந்துள்ளன. மின் விநியோகம் முற்றிலும் பாதிக்கப்பட்ட நிலையில் தொடக்க மதிப்பீட்டின்படி பொருளாதார இழப்பு அமெரிக்க டாலர் 52 பில்லியன் ஆகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது தேடுதல் மற்றும் மீட்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்ற இவ்வேளையில் ஜமைக்கா பிரதமர் ஆண்ட்ரூ ஹோல்னஸ் அனைத்துலக சமூகம் உடனடியாக உதவிக்கரம் நீட்டுமாறு வேண்டுகோள் விடுத்துள்ளார். அவர் கூறியதாவது: எங்கள் நாடு மிகப்பெரிய சோதனையை எதிர்கொள்கிறது. அடிப்படை வசதிகள் மீட்பிற்கும் மக்களுக்கான உடனடி உதவிக்கும் உலக நாடுகள் இணைந்து செயல்பட வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார். புயல் தற்போது வடமேற்கு பகுதிகளுக்கு நகர்கிறது என வானிலைத்துறை எச்சரித்துள்ளது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.